अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। தொண்டை நாடு அப்படின்னு கொண்டாடப்படுற இந்த தொண்டை மண்டலம் இந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்களை பற்றி, இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசங்களை பற்றி நம்முடைய பெரியவர்கள் ரிஷிகள் நமக்கு சில வைபவங்களை சொல்லி காட்டுறா. அந்த விஷயமானது காஞ்சி மகாத்மியம்னு கொண்டாடப்படுறது. அந்த காஞ்சி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் பர்யந்தமாக நேற்றைய தினம் அனுபவித்தோம். நடந்த விஷயம் என்னன்னா, பல ரிஷிகள் எல்லாம் கூடியிருக்கிறா நைமிஷாரண்யம் அப்படின்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்தில். அங்கே அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய காலத்தில், ஓய்வு எடுத்துக்கிற அந்த சமயத்தில் அந்த ரிஷிகள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறா, என்ன பண்ணினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத பேசிக்கிறச்சே. அதுக்கு பல ரிஷிகள் பல விதங்களை சொல்கிறா. தானம், யஜ்ஞம், தபஸு, தீர்த்த யாத்திரை முதலான பல விஷயங்களை சொன்னாலும் அதில் வசிஷ்ட பகவான் எழுந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறா. எம்பெருமானை குறித்து தியானம் பண்ணணும், அந்த எம்பெருமானை குறித்து நாம் தபஸு பண்ணணும், தானம் பண்ணணும் அப்படின்றத காட்டுறான். அந்த மாதிரியாக இருக்கிற இடங்களில், அதாவது அது சொல்கிற அந்த இடத்துல தேச கால பாத்திரங்கள் முக்கியம். இந்த தானம் ரொம்ப முக்கியமானது. அந்த தானம் பண்ணுறச்சே நல்ல தேசத்தில், நல்ல காலத்தில், நல்ல பாத்திரத்துக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறச்சே ரிஷிகளெல்லாம் கேட்குறா, எது தேசம், எது காலம், எது பாத்திரம் அப்படின்னு கேட்குறச்சே. நேற்றைய தினம் பெருசாக அந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். எந்த நாள், எந்த தேசம், அதாவது எந்த தேசம்னா எந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். எந்த ஊர், எந்த காலம், யாருக்கு தானம் பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த மாதிரி சொல்லிட்டே வர்ற இடத்துல, அந்த தேச கீர்த்தனம் பண்ணுற இடத்துல மோக்ஷ க்ஷேத்திரங்கள் 7 இருக்கிறது. அயோத்தியா, மதுரா, அதாவது அது சொல்கிறது அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, ஹவந்திகா, புரி, துவாரபதி சைவ சப்தைதா மோக்ஷதாயகா அப்படின்னு இந்த 7 இடங்கள் மோட்சத்தை அளிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், மிகவும் புண்ணியமான க்ஷேத்திரங்கள் அப்படின்னு காட்டி, அந்த க்ஷேத்திரங்களுக்குள்ளே மற்ற க்ஷேத்திரங்கள் போல இல்லை இந்த காஞ்சிபுரம். மற்ற க்ஷேத்திரங்களில் வாசம் பண்ணினால் மோட்சம், ஆனால் காஞ்சிபுரத்தை ஸ்மரணம் பண்ணின மாத்திரத்துக்கே மோட்சம் உண்டாருது. அந்த அளவுக்கு பெருமை பெற்றது இந்த காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே ரிஷிகளுக்கு எல்லாம் பகு ஆனந்தம், பகு திருப்தி, ரொம்ப சந்தோஷம். வசிஷ்டரே, இந்த மாதிரியெல்லாம் சொன்னீர், ஆனால் இந்த காஞ்சி அப்படின்றது இருக்கிறதே, இதனுடைய பெருமையை ஒரு வரியில் இப்படி சொல்லி நிறுத்திடலாமா? இதுக்கு உண்டான பெருமைகளை தேவரீர் பெருசாக விஸ்தரமாக நமக்கு சொல்லணும். அந்த காஞ்சின்றது எப்படி ஏற்பட்டது, ஊருக்கு என்ன பெருமை, அந்த காஞ்சின்ற பேர் எப்படி ஏற்பட்டது, யார் வச்சா, என்ன பெருமை, அந்த க்ஷேத்திரத்தில் நடந்த விசேஷங்கள் என்ன, எல்லாவற்றையும் விஸ்தரமாக சொல்லணும்னு உடனே இனிமே ஆரம்பிக்க போகிறார். அதுதான் 2ஆம் அத்தியாயத்தில் நாம் அனுபவிக்க பிராப்தமான விஷயம். ஏவம் வசிஷ்டே ப்ருவதி சர்வயேவ மகர்ஷயா பிரஹிஷ்டவதனா பூத்வா பிரசசம்சுர் த்விஜர்ஷபம். இதெல்லாம் சொன்ன உடனே வசிஷ்டாச்சாரியரை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடினா. எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான விஷயத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் கொண்டாடினார். தன்யஸ்துவம் கிருதகிருத்தியஸ்துவம் யத்பவான் சம்சயாத்மனாம் அஸ்மாகம் சுலபேனைவ மோட்சமார்க்கம் அதர்சயத்து. நமக்கு எல்லாம் சம்சயம் இருந்தது, நமக்கு எல்லாம் ஒரு ஐயப்பாடு, இந்த மோட்சம் எப்படி கிடைக்கிறது, என்ன பண்ணால் மோட்சம் கிடைக்கிறது, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறச்சே, நமக்கு எல்லாம் ரொம்ப சுலபமாக ஒரு வழியை காட்டினீரே, தேவர் தான் தன்யர் கிருதகிருத்தியர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுறார். காஞ்சி க்ஷேத்திரஸ்ய மாஹாத்மியம் சங்கேபேண பிரசுண்வதாம் ந திருப்திர் ஜாயதே அஸ்மாக்கம் தன்னோ விஸ்தரத்தோவத. இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிச்சிறேன். ஸ்மரண மாத்திரத்தாலே மோட்சம்,
ஆனால் அந்த வாசம் பண்ணுறவருக்கு வேற என்ன சொல்கிறது, வேற என்ன புண்ணியம் சொல்கிறது அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுட்டீரே, அதுக்கு நமக்கு திருப்தி கிடையாது. நீங்கள் அந்த ஒரு வரியில் சொன்ன விஷயத்த விஸ்தரமாக நமக்கு சொல்லணும், அந்த இடத்துக்கு என்ன மாஹாத்யம் அப்படின்றத பெருசாக சொல்லணும் அப்படின்ன உடனே அதை திரும்பி கேட்குறா. கேனசா நிர்மிதா பூர்வம் கேன காஞ்சீதி விஸ்ருதா சத்யவிரதம் பாஸ்கராக்கியம் தத் க்ஷேத்திரம் அபவத் குதா. யார் அந்த ஊரை நிர்மாணம் பண்ணினா, யார் அதுக்கு காஞ்சின்னு பேரிட்டா, அங்கே இருக்கிற சத்யவிரத அது அந்த க்ஷேத்திரத்துக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர், பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். இந்த காஞ்சிக்கு இதெல்லாம் பேராக இருக்கிறது பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். இந்த மாதிரியா க்ஷேத்திரத்துக்கு இந்த மாதிரிய பேர்கள் எப்படி ஏற்பட்டது, ஒவ்வொன்றும் தேவரீர் விளக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் சொல்கிறார். துவைபாயனானுக்ரஹஜேன சம்யஜ்ஞானேன யுக்தः கில சூதபுத்திரः வக்தும் ச ஏவார்ஹதி பூசுராணாம் க்ஷேத்ராணி தீர்த்தானி ரதாங்கபாணேஹே. இந்த மாதிரியான உன்னதமான விஷயங்களெல்லாம் கேட்குறச்சே, இந்த தீர்த்தம் விசேஷித்து இந்த தீர்த்த க்ஷேத்திரங்கள், இந்த திவ்ய தேசங்கள் தீர்த்த க்ஷேத்திரங்கள்னு வந்தாலேயே இதனுடைய வைபவம் சொல்கிறதுக்குன்னே இட்டு பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார். வசிஷ்டர் சொல்கிறார், இதுக்குன்னே பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? சூத்த பௌராணிகர்னு பேர். உக்ரஸ்ரவஸ் அப்படின்னு பேர் அவருக்கு. ரோமஹர்ஷனருடைய பிள்ளை. அந்த ரோமஹர்ஷனர் அப்படின்னு இருக்காரு, அவர் எப்பேற்பட்டவர்? அவர் பேரை ரோமஹர்ஷனர் அப்படின்னாக்கா மயிர்கூச்சேரி இருக்கிற மாதிரி கதையை சொல்லுவாராம். அவர் கதையை சொன்னால் அப்படி எல்லாரும் மூழ்கி போடுவார் அந்த கதையில். அத்தனை அற்புதமாக கதை சொல்லக்கூடியவர் ரோமஹர்ஷனர். அவருடைய பிள்ளை தான் உக்ரஸ்ரவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூத்த பௌராணிகர் அப்படின்னு பேர். இந்த சூத்த பௌராணிகருக்கு அவர் வேதவியாசருடைய சிஷ்யர். ரோமஹர்ஷனரும் வேதவியாசருடைய சிஷ்யர், இந்த சூத்த பௌராணிகரும் வேதவியாசருடைய சிஷ்யர். இந்த வேதவியாசருடைய விசேஷ அனுகிரகத்தினாலே, பலராமனுடைய விசேஷ அனுகிரகத்தாலே இவருக்கு ரொம்ப நன்னா இதை கதைகள் எல்லாம் சொல்கிற அந்த சக்தி உண்டு. ஆனபடியாலே எந்த புராணத்தை பார்த்தாலும் சூத்த பௌராணிகர் சொன்னார்னு ஆரம்பிக்கிறார். மகாபாரதத்தையும் அவர் தான் சொல்கிறார். இந்த மாதிரி எத்தனை சரித்திரங்கள் உண்டோ அவர் தான் சொல்லி தான் நமக்கு எல்லாம் தெரிய வருது. அப்பேற்பட்ட அந்த சூத்த பௌராணிகர் தான் இதுக்கு சிரேஷ்ட வியக்தி அப்படின்னு அவர் காட்டுறார். துவைபாயனானுகிரஹஜேன சம்யக் ஞானேன யுக்தः கில சூதபுத்திரः வக்தும் ச ஏவார்ஹதி பூசுராணா க்ஷேத்ராணி தீர்த்தானி ரதாங்கபாணேஹே. அந்த எம்பெருமானுடைய திவ்ய க்ஷேத்திரங்களை பற்றி விளக்கறதுக்குன்னு இட்டு பிறந்தவர். அவரை கேட்கலாம். சத்யவிரதம் பாஸ்கராட்சம் ச யஸ்மாத் க்யாத்தம் க்ஷேத்திரம் முக்திதம் சைவன்றிணாம் யதா தத்ர பிராதுர் அபூன் முகுந்தோபி ஏதத் சர்வம் பிரவதேத்து சூதபுத்திரா. அந்த சூத்த பௌராணிகர் இருக்காரே, அவர் நமக்கு எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா அதை பிரார்த்திக்கிறார். சத்யவிரதம் பாஸ்கராட்சம் ச யஸ்மாத் க்யாத்தம் க்ஷேத்திரம். இந்த ஊருக்கு சத்யவிரத க்ஷேத்திரம் ஏன் பேர் வந்தது, பாஸ்கர க்ஷேத்திரம்னு ஏன் பேர் வந்தது, அதை சொல்லணும். அது மேலே முக்திதம் செய்வன் ரிணாம், நமக்கு எல்லாம் முக்தி அளிக்கிறதோ இல்லையோ இந்த க்ஷேத்திரமானது அதனுடைய வைபவத்தை சொல்லணும். யதா தத்திர பிராதுரபூன் முகுந்தஹா அப்படி. இந்த ஊரில் எப்படி எம்பெருமான் அந்த முகுந்தன் எப்படி இங்கே பிராதுர்பூதனானா அங்கே எப்படி தோன்றினா, அந்த ஊரில் எப்படி வந்து தோன்றினா அதை சொல்லணும். ஏதத் சர்வம் பிரவதேத்து சூதபுத்திரா. இதெல்லாவற்றையும் விளக்க வேணும் சூதபுத்திரர், அவர் விளக்க வேணும் அப்படின்னு சொல்ல உடனே வாக்கியம் வசிஷ்டஸ்ய நிஷம்ய விப்ராக முகுந்தகாதா ஸ்ரவணே கிருதாதராக தத்ராபியாந்தம் ததுருஷுர் எதிர்ச்சையா சூதம் ததா விப்ர வரே ரூபேதம். அந்த மாதிரி அவள் பேசிண்டே இருக்கிறச்சே எதிர்ச்சையா, அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அப்படி பார்க்கிறச்சே இந்த எல்லாம் பேசிண்டே இருக்கிறச்சே முகுந்தகாதா ஸ்ரவணே கிருதாதராக அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற காலத்தில் சூத்த பௌராணிகர் அங்கே வந்தாராம். தத்ராபியாந்தம் ததுருஷுர் எதிர்ச்சையா சூத்தம் ததா விப்ரவரை உபேதம். சூத்த பௌராணிகர் சில ரிஷிகளெல்லாம் புடைசூழ அவர் வந்து அங்கே சேர்ந்ததை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சூத்தரே இப்போதான் தேவரீர் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார், தேவரீர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கணும், நாங்கள் நினைச்சோம் நீங்கள் வந்துட்டீங்கோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். ததோ விப்ரான் அபிவந்தியாசனஸ்தம் சூதம் திருஷ்டுவா சௌனகாத்யாஷ்ட சர்வே பப்ரச்சுரேனம் பரிஹிருஷ்ட சேதசா பாதாம்புஜத்யான பராமுராரேகே. அந்த எம்பெருமான் முராரி அப்படின்னு பேர் கொண்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திருவடியில பக்தியை கொண்டவர்கள், அந்த திருவடியை தியானம் பண்றதுல ஆசை கொண்டவர்களான இந்த ரிஷிகள் எல்லாம் சௌனகாத்யாஷ்ட சர்வே, சௌனகர் முதலான, சௌனகர்னா முன்னாடியே சொன்ன குலபதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சௌனகர் முதலான எத்தனை ரிஷிகளோ அவ எல்லாரும் பப்ருச்சுரேனம் அவ அந்த சூத்த பௌராணிகரை கேட்டா. அதை என்ன கேட்டா அப்படின்னாக்கா, ரிஷயா சூத மகாபாகா சர்வசாஸ்திரார்த்த கோவிதா தேவயோகாத் அனுப்பிராப்தோ பாகதேகேன நோபவான். சூத பௌராணிகரே, சர்வசாஸ்திரார்த்த கோவிதா, எல்லா சாஸ்திர அர்த்தங்களெல்லாம் நன்னா தெரிஞ்சவரே, தேவயோகாத்து அனுப்பிராப்தா பாகதேகேன நோபவான், நம்முடைய பாக்யமோ என்னவோ
நாங்கள் இந்த கதையை கேட்கணும்னு நினச்ச மாத்திரத்தில் தேவரீர் இந்த மாதிரி வந்து நிற்கிறது அப்படின்னு காட்டுறார். பவதா கதிதா பூர்வம் வருணாசிரம சமாஸ்ரிதாக கதா கைவல்ய பலதா விஷ்ணு பக்தி பிரதாயக்காக. இது முன்னாடியும் உங்கள்கிட்ட நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம். அவள் சொல்கிறா, ரிஷிகள் எல்லாம் சூத்தருக்கு சொல்கிறா, இது முன்னாடியும் உங்கள்கிட்ட நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். என்ன கதைகள்னா வருணாசிரம சமாஸ்ரிதாக, அந்த வருணாசிரமங்களுடைய தர்மங்கள் எல்லாம் என்ன, அதுக்கு சேர்ந்தபடிக்கா உண்டான கதைகள் எல்லாம் தேவரி சொல்லியிருக்கிறது. கதா கைவல்ய பலதாக, மோட்சத்தை கொடுக்குற மாதிரி பல கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. கைவல்ய பலதாக விஷ்ணு பக்தி பிரதாயக்காக, கதையை கேட்ட மாத்திரத்திலேயே விஷ்ணு பேரில் நமக்கு பக்தி வர மாதிரி பல கதைகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ஷேத்ராணி சுபுண்யானி தீர்த்தானி ஆயத்தனானிச்ச கதிதானி துவயா வித்வன் லோகானாம் சரிதானிச்ச. அப்போது இந்த க்ஷேத்திரங்களுடைய மகாத்மியம் எல்லாம் சொல்லியிருக்கிறது. முன்னாடி பல க்ஷேத்திரங்களுடைய மகாத்மியம் சொல்லியிருக்கிறது, தீர்த்தங்களுடைய மகாத்மியத்தை சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறது. பெரிய பெரிய இந்த வித்வன் லோகானாம் சரிதானிச்சா, அதாவது பெரிய மகான்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் தேவரி சொல்லியிருக்கிறது. இப்பொழுது என்ன வேணும்னா இதானீம் ஸ்ரோதமிச்சாமஹா காஞ்சி க்ஷேத்திரஸ்ய வைபவம் யத்து சத்யவிரதம் நாம பாஸ்கராக்கியம் ச முக்திதம். இப்பொழுது இத்தனை கதைகள் எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கீர். இப்போ நமக்கு என்ன ஆசைன்னா இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் நமக்கு தெரியணும். இது எதனால சத்யவிரதம்னு பேர் கொண்டது, பாஸ்கரம்னு ஏன் பேர் கொண்டது? கதிஸ்தானானி வை விஷ்ணோஹோ கதி ருத்ரஸ்ய சானக தீர்த்தானி கதிவாசந்தி சதா நத்யஸ்ச புண்ணியதாக. இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் விஷ்ணு ஆலயங்கள் எத்தனை இருக்கிறது, சிவ ஆலயங்கள் எத்தனை இருக்கிறது, அது மேலே தீர்த்தங்கள் எத்தனை இருக்கிறது, ஹ்ரதங்கள் அதாவது குளங்கள் எத்தனை இருக்கிறது, நதிகள் எத்தனை இருக்கிறது, புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நதிகள் என்ன இருக்கிறது, எல்லாத்தையும் விஸ்தரமாக நமக்கு சொல்லணும். தத் சர்வம் விஸ்தரேனைவ தொன்னோ வக்தும் இஹார்ஹசி. ஏதோ 2 வரியில சொல்லி முடிச்சுடாதீங்க, விஸ்தரமாக சொல்லுங்க, நல்லா விளக்கமாக எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே தத் சர்வம் விஸ்தரேணைவ தொன்னோ வக்தும் இஹார்ஹசி தேஷாம் தத் வச்சனம் ஸ்ருத்வா முனீனாம் பாவிதாத்மனாம் நத்வா சத்யவிரத்தையா சத்யவதி புத்திரம் சூதா புரோவாச்ச தான் முனி. இந்த மாதிரி அந்த ரிஷிகள் எல்லாம் கேட்ட உடனே தன்னுடைய ஆச்சாரியரான வேதவியாசர், அவருக்கு தான் சத்யவதி சுதர் அப்படின்னு பேர். அதாவது பராசரருக்கும் சத்யவதிக்கும் பிறந்தவர் தான் வேதவியாசர். அந்த வேதவியாசரை வணங்கி, அதாவது நத்வா சத்யவதி புத்திரம் சூத புரோவாச்ச தான் முனி, அந்த ரிஷிகளை குறித்து இந்த வாக்கியத்தை சொல்றார். மேலே கொண்டு இந்த வார்த்தை வருது, சூதா ஹந்தவ கதயிஷ்யாமே ஸ்ருணுத்வம் விப்ரபுங்கவாக ஏவமேவ புரா பிருஷ்டோ பகவான் நாரதோ முனிஹி. ஹந்தவ கதயிஷ்யாமி, ஆச்சரியமாக சொல்கிறா. பலே பலே நல்லா கேட்குறீங்கோ, இந்த மாதிரியான கேட்கணும். இந்த மாதிரி கேட்குறச்சே அதை சொல்கிறா, கதயிஷ்யாமி ஸ்ருணுத்வம் விப்ரபுங்கவாக, ரிஷிகளே கேளுங்கோ, இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்கோ. இது முன்னாடியே இந்த கேள்வியை நீங்கள் புதுசாக கேட்கல, நான் புதுசாக சொல்லலை. இதே கேள்வியை முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்கார், இந்த கேள்விக்கு பதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதை நான் விளக்க போகிறேன். என்னன்னா அம்பரீஷன்ற ஒரு ராஜா, அந்த அம்பரீஷன் நாரதர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கார். அந்த காலத்தில் நாரதரும் இந்த பதிலை சொல்லியிருக்கார். அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த புராணங்களில் மகாபாரதாதி இதிகாசங்கள் எல்லாம் பார்த்தா இந்த ரிஷிகள் எல்லாம் இருக்காள் இல்லையோ, அவள் நேராக ஒரு விஷயத்தை தாங்களே சொல்ல மாட்டாள். அது எந்த கிரந்தம் வேணால் எடுத்து பாருங்க. இந்த ரிஷி அந்த ரிஷியை கேட்டான்னு இருக்கும். சரி, இவர் பதில் நேராக சொல்லுவாரானா? இல்லை, அவள் 2 பேர் பேசிண்டா அதை நான் அவங்க சொல்கிறேன்னு இவர் ஆரம்பிப்பார். சரி, அவள் 2 பேர் சொன்னார், அவர் நேராக ஒருத்தர் சொன்னாரல்ல, அவள் 2 பேர் பேசிக்கிறச்சு அவள் சொல்லுவா, அவர் இன்னொருத்தர் யாரோ 2 பேர் சொல்லியிருந்தா அதை நான் அவங்க சொல்கிறேன் அப்படிங்குவார். சுவாமி நேராக வாழ்க்கை சொல்கிறதுக்கு என்னன்னா பேசித்து, அதாவது முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசுதல் வேணும்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறா. நமக்கு பெருமையை எப்போ அப்படின்னாக்கா பெரியவர்கள் சொன்னதை திரும்ப சொன்னால்தான் பெருமை. எனக்கா தோணித்துன்னு புதுசாக எதாவது சொல்ல போனால் வெறும் தப்பு தான் அதில் இருக்கும், வெறும் அனர்த்தங்கள் தான் விளையும். ஆனபடியால் இவளுடைய போக்கு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முன்னாடி இவெல்லாம் பேசியிருக்கா, நான் அதுதான் சொல்கிறேன். ஏவமேவா புரா பிருஷ்டோ பகவான் நாரதோ முனிஹி யதுவாச்ச ததாராக்ஞே அம்பரீஷாய பிருச்சதே. அம்பரீஷன் கேட்டார், நாரதர் பதில் சொல்கிறார். நாரதர் தான் தேவரிஷி, மகா ஞானி, பிரம்மாவுடைய பிள்ளை. அந்த நாரதரை இந்த அம்பரீஷன் கேட்ட உடனே அவர் இந்த வார்த்தையை சொன்னார், தத்வோகம் கதையிஷ்யாமி காஞ்சி க்ஷேத்திரஸ்ய வைபவம். அந்த விஷயத்தையும் உங்களுக்கு காஞ்சி வைபவமாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ராஜா பூதம்பரீஷாட்சோ மகானிக்ஷ்வாகுவம்சஜ அயோத்தியாதிபதி ஸ்ரீமான் நரமேதம் சஜாகரோது. இவ ஆரம்பிக்கிறார். அம்பரீஷன்னா யார்? ராஜா பூத் அம்பரீஷாட்சியா. அம்பரீஷன்னு ஒரு ராஜா இருந்தா அவன் யார் அப்படின்னாக்கா இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய ஒரு ராஜா. இக்ஷ்வாகு வம்சம்னாலே நமக்கு பிரசித்தமாக தெரிஞ்சது ராமபிரான்.
அந்த ராமபிரானுக்கு மூதாதையரில் இந்த அம்பரீஷன் ஒருத்தர். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஏகாதசி சரித்திரம் அம்பரீஷன் உடைய சேர்ந்து வருது. அதாவது அம்பரீஷன் கிட்ட பெரிய விஷ்ணு பக்தன். அந்த அம்பரீஷன் பெரிய விஷ்ணு பக்தன் ஆனபடியால் பெருமாள் அவர்கிட்ட சக்கராயுதத்தை கொடுத்து வச்சிருந்தாராம். சுதர்சன சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாராம். அந்த அம்பரீஷன் ஒரு காலத்தில் அவர் நிறைய இந்த தானங்கள்லாம் பண்ணக்கூடியவர், நிறைய அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணக்கூடியவர். ஒரு காலத்தில் இந்த துர்வாச மகர்ஷி அவர் வந்தார். துவாதசி இன்னைக்கு கார்த்தாலே, அதாவது நாளைக்கு கார்த்தாலே வச்சுக்கோங்க, ஏகாதசி இன்னைக்கு அந்த அம்பரீஷ சரித்திரம் சிரவணம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அமைஞ்சிருக்கிறது. அப்போ அந்த நாளைக்கு துவாதசி, அந்த துவாதசி கார்த்தாலே அவர் அம்பரீஷன் வந்து பாரணம் பண்ணணும் அப்படின்னு காத்திருக்கிற காலத்தில் அதிதிக்கு கொடுத்து தான் சாப்பிடணும். அதித்தியாக துர்வாசா வந்தால் தேவரீர் வந்து சாப்பிடணும்னு கேட்ட உடனே இல்லை நான் கொஞ்சம் அனுஷ்டானம் முடிச்சுன்னு போனவர் போய்விட்டார். ஆனால் இந்த அம்பரீஷனுக்கு பொழுது போகிறது, இன்னும் பாரணை ஆகலையே, பாரணை பண்ணணுமே அப்படின்னு பார்க்குறார். அது என்ன பண்ணுறது, அந்த அதித்தி விட்டு சாப்பிடவும் முடியாது, அந்த பாரணைக்கு காலம் கடுத்தவும் முடியாது. ஆனபடியால் கொஞ்சம் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டாரா. அதுக்கப்புறம் துர்வாசா வந்தார். அது என்னம்மா என்ன நான் இருக்கிறச்சே என்னை விட்டுட்டு நீ தீர்த்தம் சாப்பிட்ருக்கேன், அப்போ பிடி சாப்பம் அப்படின்னார். பக்கத்தில் சக்கராயுதம் சுதர்சனாவில் நிற்கிறார். நீ என்ன என்னுடைய பக்தனுக்கு பிடி சாப்பிட்றது, நீ தாமதமாக வந்துட்டு என் பக்தனுக்கு நீ பிடி சாப்பிட்றியா இந்த அப்படின்னு துரத்தினார். துர்வாசாவை லோகமாக துரத்தி கடைசியில் அம்பரீஷன் காலில் வந்து விழுந்தார் அப்படின்னு அந்த பாகவத அபச்சாரத்துக்கு உண்டான சரித்திரத்தெல்லாம் பெருசாக காட்டப்படுறது. அந்த அம்பரீஷனை இங்கே காட்டுறார். அந்த அம்பரீஷன் இருக்கிறாரே இக்ஷ்வாக்கு வம்சத்துடைய ஒரு ராஜா. அவர் அயோத்தியாதிபதி ஸ்ரீமான் நரமேதம் சசாகரது. ஒரு காலத்தில் நரமேதத்தை பண்ணார். நரமேதம்னா என்ன, இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நரமேதங்களெல்லாம் பண்ண முடியாது. இது பசுமேதம் நரமேதம் அப்படின்னு எல்லாம் நிறையா பண்ணுவா. அதாவது அந்த மனுஷனையே பலி கொடுத்து ஒரு யாகத்தை பண்ணியிருக்கார். அந்த காலத்தில் நடந்திருக்கு, அந்த யுகத்துடைய தர்மமாக நடந்திருக்கு. இப்போ உட்காந்து நம்ம கொடி பிடிக்க முடியாது சுவாமி இந்த மாதிரி நடக்க முடியுமா, இன்னைக்கெல்லாம் நடத்த, இன்னைக்கெல்லாம் யாரும் நடத்த சொல்லலை. அந்த காலத்தில் யுக தர்மமாக நடந்திருக்கு. அந்த மாதிரி நரமேதத்தை பண்ணுறச்சே பார்கவந்து சுனஷேபம் ரிஜீக தனயம் திஜாக புரஸ்கிருத்திய வசிஷ்டாத்யாஸ் சக்ரு கர்மாணி சாத்வரே. அந்த காலத்தில் அவன் நரமேதன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறச்சே யார் மனுஷன் யார் கிடைக்கிறான் பலி கொடுக்கறதுக்கு அப்படின்னு தேடிந்தே போகிறச்சே ரிச்சீகர் அப்படின்றோட பிள்ளை சுனஷேபன்றவன். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுறது. அந்த சுனஷேபன் இருக்கானே ரெண்டாவது பிள்ளை. இதுக்கு முன்னாடி ஒரு மூத்த பிள்ளை இருக்கான், இதுக்கு இவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான். 3 பிள்ளைகள் அந்த ரிச்சிகருக்கு. அவரை போய் கேட்டாரா அம்பரீஷன், இந்த மாதிரி 3 பிள்ளைகள் இருக்கே, ஒரு பிள்ளையே எனக்கு கொடு, நான் யஜ்ஞத்தை நடத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறச்சே அந்த பிள்ளை சொன்னாராம், மூத்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிரியம், அவனை விட்டுட்டு வேற யாரானு அழிச்சுப்போம். தாயார் சொன்னாளா, சின்ன பிள்ளை எனக்கு ரொம்ப பிரியம், அவனை விட்டுட்டு யாரானு அழிச்சுப்போம், பாக்கி இருக்கவன் நீ சுனஷேபம். அவன் சொன்னானா, இவன் 2 பேருக்கும் நான் பிடித்தம் இல்லை, அம்பரீஷனே என்ன அழிச்சுப்போம் அப்படின்னு தானே வந்துட்டான் அந்த சுனஷேபன். அந்த வந்துட்டு கடைசியில் விஸ்வாமித்திரன் கிட்ட ஒரு மந்திரத்தை பெற்றுண்டு தான் உயிர் பிழிச்சான் அப்படின்னு எல்லாம் சரித்திரம் காட்டப்படுறது. அந்த சுனஷேபனை பற்றி இங்கே காட்டுறது. புரஸ்கிருத்திய வசிஷ்டாத்யாக சக்ரு கர்மாணி சாத்வரே. அந்த கர்மங்கள்லாம் பூர்த்தி ஆச்சு. தஸ்மின் யக்ஞே சமாப்தேது ராஜா சம்பூர்ணமானசா சக்ரதாபபிருக பூத்தः விஷ்ணு தியானபராயணः. அந்த காலத்தில் அவன் அந்த யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணினா. சுனஷேவனும் உயிர் பொழைச்சு தானும் போனான். விஷ்ணு தியான பராயணனான அந்த அம்பரீஷன் அந்த பண்ணுறச்சவே தத்வா தானானி விப்ரேபிய ரித்திக்பியச்ச விசேஷதः தத்ராகதம் தேவ ரிஷிம் சர்வஜம் பிரம்மணஸ்வதம் சம்பூஜ்ய விதிவத்ராஜா பரிபப்ரச்ச நாரதம். அந்த நரமேதத்தில் கலந்துக்கணும்னு இந்த ரிஷிகளெல்லாம் பல பேர் வந்திருக்கா. அவர்களுக்கெல்லாம் வேண்டிய தட்சிணைகள் தானங்கள் என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டு புரஸ்காரம் பண்ணி கடைசியில் அங்கே இருந்த நாரதரை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கார். எங்கே இந்த காஞ்சி க்ஷேத்திரம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது இத்தனை பீட்டிக்க வைக்கிறார். இந்த கான்டெக்ஸ்ட் செட் பண்ணுறார். அந்த நரமேதத்தில் எல்லா ரிஷிகளுக்கும் தானங்கள் எல்லாம் கொடுத்து அந்த தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து கடைசியில் இந்த நாரதரை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறார் அம்பரீஷர். துவயா தேவரிஷே பூர்வம் சர்வே தர்மா பிரகீர்த்திதாக சதுர்ணாம் செய்வ வர்ணானாம் ஆசிரமானாம் ததைவச்ச. தேவரிஷி, அந்த நாரதருக்கு தேவரிஷியும் பேர். அந்த தேவரிஷியான நாரதரே, நீங்கள் தேவரீர் முன்னாடியே நமக்கு நிறைய தர்மங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறது. 4 வர்ணங்களுடைய அந்த ஆசிரமங்களுடைய தர்மங்களை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறது. ஏ தர்மா யோகசீலானாம் வேதாத்தியன சாலினாம் தேஜத்வயாத் விதாப்ரோக்தாக காமதா மோக்ஷதா இத்தி. முன்னாடி இந்த யோகசீலம், அதாவது யோகத்தில் இருக்கிற பெரிய யோகிகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ, அந்த யோகிகளெல்லாம் தாங்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள் இருக்கிறதே, அதில் வேத தியான பராயணாக வேதாத்தியன சாலினாம், வேதத்தை அத்தியனம் பண்ணவர்கள், யோகத்தில் இருக்கிறவர்கள், இவாலாம் அனுஷ்டானம் பண்ணுற தர்மங்கள் இருக்கிறதே அது 2 விதம் நான் சொல்லியிருந்து நாரதர் சொல்கிறார்.
முன்னாடி நிறையா உபதேசம் பண்ணியிருக்கிறது. அதில் தர்மங்கள் 2 விதம் சொன்னீரே. ஒன்று காமன்கள் எல்லாம் கொடுக்கறது, ஒன்று அதாவது ஒன்று மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு 2 சொன்னீரே. காமதா மோட்சதா இத்தி ஏச்சவை வினியுஜ்யந்தே தேவேஷ் வன்யேஷு காமதாக ஹரோ சேத் வினியுஜ்யந்தே காமியா மோட்சப்பிரதா இத்தி. வேற தேவதைகள் கிட்ட பண்ணக்கூடிய தர்மங்களுக்கு எல்லாம் காமதம் அப்படின்னு பேர். அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துறது. ஆனால் மோட்சம் வேணும்னா எம்பெருமானிடத்தில் பண்ணக்கூடிய தர்மங்களுக்கு தான் காமதம் மோட்சதம் 2 இருக்கிறது. நம்ம இந்த ஐகிக காமங்களையும் பெறலாம், எம்பெருமான் கிட்ட மோட்சத்தையும் பெறலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லித்து தர்மாஷ்ட பகுஷீர்ணா அப்படி விஷ்ணு விவர்ஜிதாக சுகிருதா அப்படி தேவியர்த்தா யதா பஸ்மினி வைகுதாக. இந்த எம்பெருமானை தவிர்த்து நாம் என்ன தர்மம் பண்ணினாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஹோமம் பண்ணுறச்சே அக்னியில தான் அந்த சுவாகாக்காரம் சொல்லி அந்த நெய்யெல்லாம் ஊற்றணும். இவன் என்ன பண்ணான்னா அக்னியெல்லாம் தணிஞ்சாச்சு, பூர்த்தி ஒரு சாம்பலாக இருக்கிறது. அந்த சாம்பலில் சுவாஹா சுவாகான்னு எத்தனை நெய் கொட்டினாலும் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இந்த பஸ்மனை அதாவது ஹுதம் பஸ்மனி அப்படின்னு சொல்கிறபடிக்கு வியர்த்தமாக போயிடுறது. எம்பெருமான தியானம் பண்ணாத நம்ம என்ன பண்ணாலும் வியர்த்தமாக போயிடுறது தேவர் சொல்லித்தே. தர்மோ அனுரப்பி தியாத்வா ஹரிம் ஹிருதி கிருத்தோ பவேத்து சயேவ பவதி ஸ்தூலோ நராணாம் வடபீஜவத். அந்த எம்பெருமானை தியானம் பண்ணி எந்த சின்ன தர்மம் சின்ன காரியம் பண்ணினாலும் அது பெருசாக பலத்தை கொடுக்கறது. எதை போலன்னா வடபீஜவத், வடபிருஷம்னு இருக்கிறது. இந்த பெரிய ஆல மரம் இருக்கிறதே, அந்த ஆலமரம் அத்தனை பெருசாக படர்ந்து நிற்கிறது. சுவாமி அத்தனை பெரிய மரம் எங்கேன்னு உண்டாச்சுன்னா இத்தனை சின்ன பீஜத்தில் என்ன உண்டாச்சு? இத்தனை பீஜத்துலேயும் அத்தனை பெரிய மரம் இருக்குன்னா ஆமாம், அந்த பீஜத்தினா அத்தனை பெரிய மரம் முளைக்கும். அந்த மாதிரி சின்ன காரியம் பெருமாளை தியானம் பண்ணி பண்ணக்கூடிய சின்ன காரியமும் அத்தனை பெரிய பலத்தை அளிக்கிறது அப்படின்னு காட்டுறார். தஸ்மாத் விஷ்ணு சமுத்திஷ்ய புண்ணியக்ஷேத்ரேஷு பக்திமான் கரோதி மனுஜோதர்மான் சமுக்திம் லபதேதராம். ஆனபடியாலே அந்த எம்பெருமானை குறித்து புண்ணியக்ஷேத்திரங்களை பண்ணக்கூடிய அந்த பக்தி பூர்வகமான கர்மங்கள் எதை இருக்கிறதோ அது எல்லாமே முக்தி அளிக்கும் அப்படின்னு சொல்லி தியாயத்து விஷ்ணோஹோ பதபங்கஜம் ஹிருதா நாமானி விஷ்ணோஹோ பிரவதேச்ச வாச்சா ஸ்ரூயாச்ச விஷ்ணோச்சரிதம் ஸ்ரவோபியாம் ஈக்ஷேத விஷ்ணோர் முகம் ஈக்ஷனாபியாம். நமக்கெல்லாம் இந்த கண்ணு காதுலாம் படைச்ச பயன் என்ன அப்படின்னாக்கா தியாயத்து விஷ்ணோஹோ பதபங்கஜம் ஹிருதா. மனசு இருக்கிறது எதுக்காகன்னா எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை தியானிக்கிறதுக்கு, அதை தியானம் பண்ணணும். இந்த நாக்கு இருக்கிறதே அதை கொண்டு என்ன பண்ணணும்னா நாமானி விஷ்ணோஹோ பிரவதேத்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லணும். காது கொண்டு என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமானுடைய சரித்தங்களை கேட்கணும். கண் கொண்டு என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காத கண்ணு, இதெல்லாம் கேட்காத காது, இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா பாகவதத்தில் சொல்லப்படுறது. எம்பெருமானே பார்க்காத கண் இருந்து என்ன பிரயோஜனம்னா மயில் பீலிலையும் கண் இருக்கிறது, உன் முகத்துலையும் கண் இருக்கிறது. அது எப்போ பார்க்குமோ அது அப்போ தான் உன்னுடைய கண் பார்த்தது அந்த மயில் பீலி கண்ணுக்கு சமானம். காது அப்படின்னா புத்துலையும் காது இருக்குது, உன் முக இது தலையிலையும் காது இருக்குது. அதுவும் கேட்காது இதுவும் கேட்காது, அதுக்கு சமானம். இந்த மாதிரி எல்லாம் வியர்த்தமாக போயிடும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். யஜந்தி விஷ்ணும் பிரயஜந்தி விஷ்ணும் நமந்தி விஷ்ணும் நதமஸ்தகாயே நந்தந்தி விஷ்ணுஞ்ச நதந்தி விஷ்ணும் நிருத்யந்தி தே விஷ்ணு பதம் பிரயாந்தி. யார் அந்த எம்பெருமானை தியானிக்கிறாளோ, யார் மற்றவர்கள்கிட்ட யாகம் பண்ணி வைக்கிறாளோ, யார் நமஸ்கரிக்கிறாளோ, யார் தான்களே அதாவது நதமஸ்தகாய அதாவது தலை வணங்கி யார் நமஸ்கரிக்கிறாளோ, யார் அந்த எம்பெருமானை சந்தோஷப்படுத்துகிறாளோ, அந்த எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ, அந்த எம்பெருமானுடைய பாட்டுக்கு யார் நிருத்தியம் பண்ணி நல்லா ஆனந்தமாக அந்த ஆடுறாளோ, அப்பேற்பட்டவா பாடுறவா ஆடுறவா இவா எல்லாம் தே விஷ்ணு பதம் பிரயாந்தி அந்த எம்பெருமானுடைய நிலையை அதாவது அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறா. இது துவயோதிதம் பூர்வம் மஹ்யம் சுஷ்ரூஷவேனகா இதானியும் ஸ்ரோதமிச்சாமி க்ஷேத்ராணி ஆயத்தனானிச்சா. இத்தனை விஷயங்கள் எல்லாம் தேவரீர் தான் எனக்கு சொல்லியிருக்கிறது. ஆச்சரியமாக அம்பரீஷன் காட்டுறார். இதெல்லாம் நான் மறக்கலை நாரதரே, முன்னாடி இத்தனை விஷயங்களெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஒன்றும் மறக்கலை. இது மேல்கொண்டு நான் விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஸ்ரோதமிச்சாமி க்ஷேத்ராணி ஆயத்தனானிச்சா ஜம்பூத்வீபே மகாபுண்யே கண்டே பாரத சஞ்ஞகே ஸ்திதானி விஷ்ணோ ஸ்தானானி புக்தி முக்தி பிரதானிச்சா. இந்த பாரத தேசத்தில் எத்தனை க்ஷேத்திரங்கள் எத்தனை தீர்த்த க்ஷேத்திரங்கள் இருக்கிறது, இந்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரங்கள் எத்தனை இருக்கிறது. ஸ்திதானி விஷ்ணோ ஸ்தானானி புக்தி முக்தி பிரதானிச்சா தேஷாம் புண்ணியதமம் சிரேஷ்டம் நாம்னா சத்தியவிரதம் சுதம். அத்தனை தேசங்களுக்குள்ள எத்தனையோ எண்ணிறந்த க்ஷேத்திரங்கள் உண்டு, தீர்த்த க்ஷேத்திரங்கள் உண்டு. அந்த எண்ணிறந்த க்ஷேத்திரங்களுக்குள்ளே ரொம்ப சிரேஷ்டமான சத்தியவிரதம்னு கேள்விப்படுறேனே. தேஷாம் புண்ணியதமம் சிரேஷ்டம் நாம்னா சத்தியவிரதம் சுபம் ஸ்மரணான் முக்திதம் நிருணாம் தேவர்ஷி கணசேவிதம். தேவர்கள் ரிஷிகள் இவா எல்லாம் வந்து
தொங்கி நின்று இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் நிறைய அந்த எம்பெருமானுக்கு சேவை பண்ணுறான்னு கேள்விப்படுறேனே, என்னதான் இங்கே மகிமை. அந்த ஸ்மரண மாத்திரத்திலே மோட்சம் அளிக்கிறதுன்னு சொல்கிறாளே, அது எப்பேற்பட்ட மகிமை அதை காட்டுறாருங்க. இத்தி துவயோதித்தம் பூர்வம் சங்கேபேன துதர்ஷபா ப்ரூஹு விஸ்தரதோ மஹ்யம் யதா துஷ்யன் மனோமம. இதை முன்னாடி சின்னதாக சொன்னீரே, ஸ்மரண மாத்திரத்தாலே சொன்னீரே, அதை கொஞ்சம் விளக்கமாக என்னுடைய மனசுக்கு சந்தோஷம் படுறபடிக்கு சொல்லுமே. இத்தி தஸ்ய புர்வாணஸ்ய ராஜ்ஞோ வச்சனம் அத்புதம் சுத்வா பிரம்மாத்மஜ ஸ்ரீமான் நாரதோ வாக்கியம் அப்ரவீத். கேட்ட உடனே நாரதருக்கு பகு ஆனந்தம். இந்த மாதிரி கேட்குறாளான் தான் நான் காத்து எல்லா லோகங்களுக்கும் சஞ்சரிக்கிறேன் அம்பரீஷரே, வாரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தன்யஸ்வம் கிருத கிருத்தியஸ்வம் யஸ்யதே மதிரீத்ரிஷி ஜாதா விஷ்ணு கதா ஸ்வாதே பவித்ரே லோகபாவனே. ரொம்ப சந்தோஷம் அம்பரீஷரே, இந்த மாதிரி இந்த விஷ்ணு கதைகளை கேட்கணும்னு எத்தனை பேர் ஆசை கொள்கிறேன் இன்னைக்கெல்லாம். இது எப்போ திரேதாயுகத்தில் சொல்லியிருக்காரு, இப்போ நாம் இருக்கிற கலியுகத்தில் சொல்லலை, திரேதாயுகத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இந்த மாதிரி எம்பெருமானுடைய கதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆசை கொள்கிறா. ரொம்ப சந்தோஷம், நீர் கேட்டீரே, சொல்கிற கேளும் அப்படின்னு. ஜாதா விஷ்ணு கதா சுவாதே பவித்ரே லோகபாவனே ஹந்ததே கதயிஷ்யா கீர்த்தயிஷ்யாமி விஷ்ணோ க்ஷேத்திரஸ்ய வைபவம் சத்யவிரதம் பாஸ்கராட்சம் க்ஷேத்திரம் விஷ்ணோர் அதிப்பிரியம். இந்த சத்யவிரதம் அதாவது பாஸ்கர க்ஷேத்திரம் பேர் கொண்டிருக்கிற இந்த காஞ்சியினுடைய வைபவத்தை நான் சொல்கிற கேள். ஜம்பூத்வீபே புண்ணியதமே வருஷே பாரத சஞ்ஞகே கங்காயா தட்சிணே பாகே யோஜனானா சதத்வகே. இப்போ காஞ்சியுடைய வைபவத்தை சொல்லணும்னா முதல்ல காஞ்சி எங்கே இருக்கிறதுன்னு சொல்லணுமோ இல்லையோ, எந்த ஊருக்கு காஞ்சின்னு பேர் கொள்ளணும் அப்படின்னு இருக்கிறதோ இல்லையோ, அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இப்போது சத்யவிரத க்ஷேத்திரம் தான் ஏதோ காஞ்சிபுரம் இப்போது மாவட்டம் அப்படின்னு இருக்கிறது, இதுக்குள்ளே இருக்கிற இந்த இடம் தான் காஞ்சிபுரம்னு நம்ம ஒரு பவுண்டரி போட்டு வைக்கிற பாருங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பவுண்டரி போடுறார், ரொம்ப ஆச்சரியமாக போடுறார். ஜம்பூத்வீபே புண்ணியதமே வருஷே பாரத சங்ககே கங்காயா தட்சிணே பாகே யோஜனானாம் சதத்வகே. 200 யோஜனைகள் கங்கா நதி இருக்கிறதே, இந்த கங்கா நதி இன்னும் 200 யோஜனைகள் தட்சிணத்துக்கு இருக்கிறது. ஒரு யோஜனைன்னா 12 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போது 200 யோஜனைன்னா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர். இப்போ யோசனை பண்ணி பார்த்தா கரெக்டாக கங்கோத்ரிக்கு கீழே வரும். அந்த கங்கோத்ரி இன்னும் கங்கை அப்படி பெருகு வருதே, அந்த கங்கை இன்னும் சரியாக 2500 கிலோமீட்டர் வச்சா இங்கே காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துடும். அந்த விஷயத்தை சொல்கிறார். யோஜனானா சதத்வகே பூர்வாப்தேஸ் தீர்த்தம் ஆரம்பிய தசயோஜனம் ஆயத்தம். அதாவது வடக்கே கங்கையை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டா அங்கே இன்னும் 200 யோஜனை கீழேன்னு சொல்லிட்டா அப்போ ஒரு இடம் கிடச்சிடுது. அதில் இந்த அகலம் நிறையா இருக்கிறதோ இல்லையோ, இந்த அதாவது கிழக்கே ஒரு சமுத்திரம் இருக்கிறது, மேற்கே ஒரு சமுத்திரம் இருக்கிறது. இதுக்குள்ளே எங்கே இருக்கிறதுனா கிழக்கு சமுத்திரத்தில் ஆரம்பித்து பூர்வாப்தேக தீரம் ஆரம்பிய தசயோஜனம் ஆயத்தம் 10 யோஜனை அப்படின்னா 120 கிலோமீட்டர். அதாவது கிழக்கே கடற்கரை இருக்கிறது இல்லையா, அந்த கடற்கரைன்னா 120 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு காட்டுறா. இன்னைக்கு ஏதோ பெரிய அந்த மாவட்டம் இந்த மாவட்டம்லாம் போடுறாளே, அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அது அத்தனையும் சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். பூர்வாப்தேஸ் தீரம் ஆரம்பிய தசயோஜனம் ஆயத்தம் தட்சிணோத்தரஸ்தாவது விஸ்திருதம் க்ஷேத்திரம் உத்தமம். சரி, இது மேலுன்னா இந்த இடத்துல இருக்கிறது, இந்த பக்கத்துனா இந்த பக்கத்தில் இருக்கிறது, எத்தனை கீழே இருக்குது, எத்தனை பெருசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ, உத்தர தட்சிணத்துக்கு சொல்லணுமோ இல்லையோ, அதுவும் 10 யோஜனை, அகலமும் 10 யோஜனை, இந்த உயரமும் 10 யோஜனை அப்படின்னு 2 காட்டுட்டா. அப்போ இந்த வட்டம் போட்டுண்டா, அந்த இடத்துல நம்ம வட்டம் போட்டுண்டா அதுக்கு தான் சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர். அதை காட்டுறாருங்க. புண்ணிய விருட்ச லதாயுக்தம் புண்ணியோபவன சோபிதம் சத்யவிரதம் பாஸ்கராக்கியம் வாராஹாக்கியம் தத்ஸ்மிருதம் வாராஹாக்கியஞ்ச தத்ஸ்மிருதம். அந்த இடத்துக்கு தான் சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர், பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர், வராக க்ஷேத்திரம்னு பேர். இதெல்லாம் காட்டுறார். நாரசிம்ஹம் ச தத்ஷேத்திரம் நிருசிம்ஹத்யுஷிதம் யதா. இது எல்லாத்துக்கும் முக்கியமாக நரசிம்ம க்ஷேத்திரம்னு பேர். இந்த காஞ்சி இருக்கிறதே இதுக்கு நரசிம்ம க்ஷேத்திரம்னு பேர். அதே காட்டுறாங்க. நாரசிம்ஹம் ச தத்ஷேத்திரம் நிருசிம்ஹத்யுஷிதம் யதா. எதனால இதுக்கு நரசிம்ம க்ஷேத்திரம்னு பேருனா, நரசிம்மர் வந்து குடி கொண்டிருக்காரோ இல்லையோ, ஆனபடியால் இதுக்கு நரசிம்ம க்ஷேத்திரம்னு பேர். அம்பரீஷா கேட்குறார். தஸ்ய க்ஷேத்திரஸ்ய தேவர்ஷே யத சத்யவிரதாபிதா ஏன தத் பாஸ்கரம் க்ஷேத்திரம் வாராஹாக்கியஞ்ச ஹேத்துனா நாரசிம்மம் அபூத்யேன தன்மே விஸ்தரத்தோவதா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே. இதுக்கு சத்யவிரதம்னு ஏன் பேர் வந்தது, பாஸ்கரம்னு பேர் வந்தது, வாராகம்னு ஏன் பேர் வந்தது, நரசிம்மம்னு ஏன் பேர் வந்தது, இது எல்லாத்தையும் எனக்கு விஸ்தரமாக சொல்லு அப்படின்னு உடனே நாரதர் சொல்கிறார். ஸ்ருணுராஜன் பிரபக்ஷாமி துப்யம் சுஷ்ரூஷவேனக தத் சத்யம் அமிர்தம் சேதி யோ விஷ்ணு சமுதாகிருதா. அந்த எம்பெருமானே இந்த க்ஷேத்திரத்துடைய வைபவத்தை சொல்லியிருக்கார்ப்பா. அந்த எம்பெருமா சொல்கிறான், அதாவது நாரதர் சொல்கிறார், ஸ்ருணுராஜன் பிரபக்ஷாமி துப்யம் சுஷ்ரூஷவேனக,
கேளு ராஜா அம்பரீஷனே கேள், நீ சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். தத் சத்தியம் அமிர்தம் சேத்தி, அந்த க்ஷேத்திரமானது சத்தியமா இருக்கிறது, அமிர்தமா இருக்கிறது அப்படின்னு யார் சொன்னா? விஷ்ணு சமதாகிருதா, எம்பெருமானே சொல்லியிருக்கான். அந்த எம்பெருமான் சொன்னபடியாலே இதுக்கு சத்தியவிரதம்னு பேரு. யக்ஞமூர்த்தி பரம் பிரம்மா சத்யோ நாராயணோ ஹரிஹி சகதாச்சின் மகாராஜா சயுக்தேன சுரர்ஷிபிஹி. அந்த எம்பெருமான் இதுக்கு முதல்ல வராக க்ஷேத்திரம் ஏன் பேர் வந்ததுன்றத கேட்கட்டும். சத்தியவிரதம் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா, சத்தியமா இருக்கிறது, அமிர்தமா இருக்கிறது. இந்த சத்திய க்ஷேத்திரத்துல பண்ணக்கூடிய எந்த கர்மாவா இருந்தாலும், எந்த விரதமா இருந்தாலும் அது நமக்கு சீக்கிரத்திலேயே பலம் அளிக்கிறது அப்படின்றபடியாலே இதுக்கு சத்தியவிரதம்னு பேர் எடுத்து இந்த பேர் வச்சது எம்பெருமான் விஷ்ணுவே பேர் வச்சிருக்கிறபடியாலே அது அப்படி நடந்துடுறது. அது மேலே வராக க்ஷேத்திரம்னு ஏன் பேர் வந்ததுன்னா அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். யக்ஞமூர்த்தி பரம் பிரம்ம சத்யோ நாராயணோ ஹரிஹி சகதாச்சின் மகாராஜா சயுக்தேன சுரர்ஷிபிஹி. அந்த எம்பெருமான் யக்ஞமூர்த்தியா இருக்கிறான். இது முன்னாடியே சொன்னேன், ஸ்ரீமுஷ்ணத்தில் எம்பெருமானுக்கு யக்ஞவராகன்னு பேர். அந்த வைபவத்தை காட்டுறாங்க. யக்ஞமூர்த்தி பரம் பிரம்ம சத்யோ நாராயணோ ஹரிஹி சகதாச்சின் மகாராஜா சயுக்தேன சுரர்ஷிபிஹி பிரம்மணா சமுத்யாத்தः சுரகாரியார்த்த சித்தகே ஹிரண்யாட்ச பதார்த்தாய பிராத்னோ யக்ஞவராகதாம். அந்த காலத்தில் அந்த ரிஷிகளெல்லாம் புடைசூழ அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணி அந்த போய் சேவிக்கிற காலத்தில் என்ன வேணும் கேட்டால் அவள் எல்லாம் சொல்கிறா, இந்த ஹிரண்யாட்சன்றது நம்ம ரொம்ப பாடுபடுத்தின்னு இருக்கான். அந்த அசுரன் ரொம்ப பாடுபடுத்தின்னு இருக்கான், அந்த ராட்சசன். ஆனபடியாலே அந்த ஹிரண்யாட்சனை கொஞ்சம் நிரசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே யக்ஞவராகனா தான் ஆவிர்பவித்தார் அப்படின்னு காட்டுறது. பிராப்தா யக்ஞவராகதாம், யக்ஞவராகனா தான் ஆவிர்பவித்தார் எம்பெருமான். அந்த யக்ஞவராகனை ஆவிர்பவிச்சு மேல்கொண்டு அந்த ஹிரண்யாட்சனை எப்படி கொன்னார், இதெல்லாம் தெரிஞ்ச சரித்திரங்கள் தான், இருந்தாலும் சொல்றார் எப்படி கொன்னார், அந்த வராகருக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் மேலே கொண்டு சொல்கிறார். அதெல்லாம் நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திரும்ப ஒரு தடவை பிரார்த்திக்கிறேன், எல்லாரும் தப்பாமல் வாங்கோ, ஒருத்தர் 4 பேரை அழிச்சுன்னு வாங்கோ. எல்லாரும் இந்த எம்பெருமானை நித்தியம் சயனம் வரைக்கும் சேவிச்சுட்டு நன்னா பிரசாதங்களை பெற்று கிளம்பணுமா பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்ஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்ய ஸ்ரீ நித்யம்.